திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தற்குறி தற்குறி ஐயா, நல்லா இருக்கீங்களா? அதாவது இந்த விசில வந்துட்டு பேன் பண்ணிருக்கீங்களே, அறிவு மயிறு இருக்கா இல்ல அறிவு மயிறு இருக்கான்னு கேக்குறேன் உனக்கு. ஏண்டா இந்த விசில நீ கொண்டு போய் கூட பேன் பண்ணா அவன் கையாலே விசில் அடிப்பான்டா. அவனுக்கு கையால அடிப்பான். நீ உன்ன நீ அடக்க 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 அவனு மேல வரத்தான் செய்வான். உன்ன வெடிக்கத்தான் செய்யும். உனக்கு எந்த மயிராண்டி உனக்கு வந்துட்டு பிளான் தரான்னு தெரியல. நான் சொல்லிக்கொள்றேன், உன்கிட்ட பெத்த மவனா தான் சரிதான், நீ என்ன சொல்ல 2 பேருக்கு செருப்ப கழட்டி அடிக்கும்டா உனக்குலாம். ஏன்னா கொஞ்சம் கேட்டுப்பாரு, நீலாம் வந்துட்டு இவ்வளவு வருஷமா வந்துட்டு ஐபிஎல் மேட்ச் நடக்குது, எப்பயாச்சும் பேன் பண்ணியா? இல்ல தானே. டிவிக்கே தான் ஒரு கட்சியே இல்ல, டிவிக்கே தான் நேத்து திறந்த கட்சி. அப்ப ஏன்டா பயப்படுற? ஆனா 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 நீங்க அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதை எப்படி அவரு விஜயனா ஒடுத்துற மாதிரி ட்ரெஸ் ஒடுத்துவீங்களா? விஜயனா அடுத்த மாதிரி செல்ஃபி எடுப்பீங்களா? விஜயனா நடந்த மாதிரி நடப்பீங்களா? அதெல்லாமே ஃபாலோ பண்ணீங்களா? விசிலையும் பேன் பண்ணீங்களா? கேவலம் கேட்ட தற்குறி பயல. அப்பனு மாமனுக்கு என்ன மூலமே இருக்கானவங்களாம் நான் கேட்கிறேன். அப்புறம் வந்துட்டு என்னது, சரி இன்னொரு விஷயம் கேட்கலாம். அதாவது இந்த மாநாடு நடத்துனீங்களே, மாநாடுக்கு வந்தவனுக்குலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்களே, சாப்பாடு போட்டீங்களே, கரும்பு வாழை மரம் நாட்டினீங்களே, யார் வீட்டு காசு? உன் வீட்டு காசா? ஒப்ப வீட்டு காசா? அது சரி, நீலாம் தான் உழைச்சு, நீங்களே எங்கடா உழைச்சிங்க? அடிச்ச முதுக்க கொள்ள தானே. நான் சொல்றேன், திஸ் இஸ் மை ஸ்டேட்மெண்ட் இல்ல, மை ரிக்வெஸ்ட் ஃபார் நிதி அமைச்சருக்கு. இந்த கள்ளப்பாயல்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு நீங்க நிதி கொடுக்காதீங்க. இவன் நிதி கேட்டு அதை செய்ய போறோம் இதை செய்ய போறோம் நிதி கேட்டு வந்து இவன் கொள்ளதான் அடிக்கிறானுங்க. இவனுங்க இன்வெஸ்ட் பண்றானுங்க, மக்களுக்கு எதுவுமே பண்ணல. திஸ் இஸ் மை கைண்ட்லி ரிக்வெஸ்டிங் யூ, டோன்ட் எவர் கிவ் மணி டு திஸ் தீயசக்தி. அப்படிதான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு நீங்க காசு, நிதியமைச்சர் காசு கொடுக்குறாங்க, அது சொல்லிட்டு காசு வேண்டாம், காசு வாங்கி கொள்ளடிச்சு இவனுங்க தான் பெருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டானுங்க. அந்த இவன் மக்கள்கிட்ட காசை எடுத்து தான் மாநாடு நடத்துவானுங்க. இவன்ட காசுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கும் வேற நாட்டுல. ஏன்டா டேய், என்னத்தரா சொல்ல, இவ்வளவுத்துக்கு முட்டாளா இருக்கீங்களா? அவ்வளவு பயமா? இல்ல டிவிக்கு மேல அவ்வளவு பயமா? தமிழக வெற்றி கழகத்து மேல அவ்வளவு பயமாடா டே தற்குறி? அதை வேற கேக்குறேன். இந்த சப்போர்ட் பண்ற சில பேர் கமெண்ட் பண்றீங்கல்ல, அவங்கள்ட்ட கேக்குறேன், ஏன்டா ஆம்பளை அந்த நேரம் மோதண்டா, இதை விட்டு போட்டு சும்மா கட்சி கொடியை நாட்டக்கூடாது, விசில் அடிக்கக்கூடாது, பேசக்கூடாது. என்னடா ஆம்பளைடா நீலாம் ஆம்பளையா? நான் கேக்குறேன், நீலாம் ஆம்பளையா? ஏன்டா இப்படி பயப்படுறீங்க? வெக்கமா பயப்படுறீங்களா? பொம்பளை மாதிரி பயப்படுறீங்களா? நீங்களாம் பொட்ட மாதிரி பயப்படுறீங்கடா. திருந்துங்க. ஆனா கொஞ்சம் இருங்க, உனக்கெல்லாம் இந்த 2 மாசம் தான் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வச்சு செய்வாங்க. எல்லாம் வெளியே ஓடு, நாட் அவுட் ஓடு. இந்த கொத்தடிமை சொல்றேன், ஓடிரு, நின்றாத. எல்லாரும் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. கண்டிப்பா நடக்கும். நானே ஸ்பெஷல் ரிக்வெஸ்டா இங்க இருந்து வைப்பேன். சரியா தற்குறி? பாய் தற்குறி.